ஏலே என்னென்ன நடக்குது அங்கே, என்னதான் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு கமருதீனுக்கும் பார்வதிக்கும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு. சொல்லப்போனால் கமருதீன் அவர்கள் பார்வதி மறுபடி நீ அதே மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வாயில் அசிங்கமாக வந்துடும், மரியாதையாக அதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி தெறிக்க விட்டுருக்காப்புல. பார்வதிக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறதே வந்து தெரியல. ஓகேவா, என்ன இன்சிடெண்ட் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். அதில் யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நீங்களே வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லைப்பா, பாரு அண்ட் ஃபேமிலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க, அவங்க அம்மா தான் வந்திருந்தாங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, போட்டு கமருதீனை புழக்க போகிறாங்க, பார்வதியை போட்டு அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஒன்றுமே அங்கே நடக்கலை. அதே போல் கமருதீனோட அக்கா வந்து வந்தாங்க, அவங்க சிம்பிளாக பார்வதி நமக்கு தங்கச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ பெருசாக அங்கே எந்த கலவரமும் நடக்கலை. ஓகேவா, ஆனால் அவங்க பண்ணலாம் என்ன, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்களாவே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்வதி அவர்கள் நேற்றுக்கு நைட் வந்து கமருதீன் கிட்ட பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் என்னடா இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு போனாங்க, எங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்க தனியாக கேம் விளையாடுன்னு சொன்னாங்க, நீ என்ன நினைக்கிற அதை பற்றி, நீ எப்போ பார்த்தாலும் எப்பயுமே அந்த கேமை பற்றி பேச மாட்டேங்கிற, இந்த ரொமான்டிக்கான விஷயங்கள் பற்றி மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து கமருதீனுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகுது. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, உங்ககிட்ட அப்படி என்ன தான் பேச முடியும், உங்ககிட்ட என்ன தான் அப்படி பேச முடியும், நீ சொல்ல, ரொமான்டிக்காக மட்டும்தான் பேச முடியும், நீ ஒரு வில்லி, நீ ஒரு வில்லனசத்தோடு வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள், உங்ககிட்ட போய் நான் என்ன பேச முடியும், நான் கேமாக தான் பார்க்குறேன், கேம் ஆடிட்டு தான் வந்திருக்கேன், கேமாக நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அது உனக்கு புரியல அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும், நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னா வாயில் அசிங்கமாக வரும். அதுலேயும் அரோராவை பற்றியெல்லாம் பேசுனேன்னு வச்சுக்கோயேன், செம்ம கோவம் வந்துடும், எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், அசிங்கமாக திட்டி போட்டுருவேன். இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாப்புல கமருதீன். யோ கமருதீன் என்னையா பேசிகிட்டு இருக்க, ரெண்டு பேரும் மூளை முடிச்செல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு ரொமான்டிக்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்களே, அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலிங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி வந்துருந்தது. ஸோ ஆக்சுவலாக கமருதீன் கோவப்பட்டது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலும் கரெக்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பார்வதி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை வந்து அந்த மாதிரி. ஓகேவா, என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து கேம் வைஸ் எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிற, மற்றவங்கிட்டலாம் வந்து பேசுகிற, ஆனால் ரொமான்டிக்காக மட்டும்தான் என்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்கிறது வந்து, அது ஆக்சுவலாக ஒரு பெரிய அக்யூசேஷன் கமருதீன் மேலே பார்வதி வைக்கிற மாதிரி தான் கமருதீன் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல. நான் என்னமோ ரொமான்டிக் மட்டுமே பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிற மாதிரியும், கேமே வந்து விளையாடாத மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி சொல்கிறா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த ஆள் கோவப்பட்டு வாயில் அசிங்கமாக வரும், கேவலமாக வரும், அசிங்கமாக திட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரோராவை பற்றியும் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ நம்மளை வச்சு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து போயிருக்காங்க அப்படின்லாம் பேசும்போது, அவளை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. ஓகேவா, நீ ஒரு வில்லி. ஓகேவா, சிம்பிளாக சொல்லப்போனால் நீ ஒரு வில்லி அப்படிங்கிறத சொல்லிட்டாப்புல. அவ்வளோதான், அந்த இடத்துல போட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பேசவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்து வந்திருக்காங்க. ஸோ 2 பேர் எடுத்த முடிவுகள் சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ லிட்ரலாக இது 2 பேருக்குமே தேவையான ஒன்று. தயவுசெய்து 2 பேரும் பிரிஞ்சு தொலைங்க, பிரிஞ்சுட்டு ஒழுங்காக கேம் விளையாடுற வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி நம்மளே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.